கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஏசாயா 48:6 என்ன சொல்லுது? இது முதல் புதியவைகளானவைகளையும் நீ அறியாத மறைப்பொருளானவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன் அப்படின்ட்டு. அதாவது இது முதல், இனிமே, ஓகே, ஃப்ரம் திஸ் மொமெண்ட் ஆன்வர்ட்ஸ், ஓகே, இது முதல் உங்களுக்கு என்ன பண்ண போறாரு? புதியவைகளையும் நீங்க அறியாத மறைப்பொருளானவங்களையும் உங்களுக்கு தெரிவிப்பேன் அப்படின்ட்டு. புதியவைனா புதுசு, இதுக்கு முன்னாடி அது கிடையவே கிடையாது. இந்த வசனம் மேலே கீழெல்லாம் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். ஓகே, முன்னாடி நிறைய விஷயங்கள் நான் உனக்கு சொன்னேன், விக்கிரக ஆராதனை இதை பத்திலாம் வந்து சொல்லியிருந்தேன், நீங்க கேட்கல, அதுக்கப்புறமா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ வந்து என்ன, இப்போ இனி நான் செய்ய போறது எதுவுமே வந்து இதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட சொல்லாதது, இதுக்கு முன்னாடி எது இல்லாதது. ஓகே, ஏன்னா இது புதுசு, இப்பதான் நானே செய்யறேன், ஓகே, உங்களுக்குன்னு சொல்லி. அதாவது தேவன் தன்னை மாத்துறாரு நமக்கு வேண்டி. எப்படி சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனா இருக்க சர்வ வல்லமை உள்ள தேவனை நமக்கு வேண்டி தன்னுடைய பிளான்ல சேஞ்ச் பண்றாரு. டெஸ்டினேஷன்ல சேஞ்ச் கிடையாது, பிளான்ல சின்ன சேஞ்ச் பண்றாரு. அது உங்களுக்கு வேண்டி, உங்க ஒருத்தருக்கு வேண்டி அவர் வந்து சேஞ்ச் பண்றேன்னு சொல்றாரு. ஓகே, இது முதல் புதியவைகளானவைகளை. ஓகே, ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, இப்படி நடக்கும், இப்படி செய்வாருன்னு சொல்லிட்டு. ஓகே, அப்பேற்பட்ட விஷயங்களை தேவன் உங்களுக்கு பயங்கரமான விஷயத்த செய்யப்படுறாரு, உங்களை வச்சு செய்வார். உங்களுக்கு செய்யறது புதுசா இருக்கிறது செய்யறாரு. நீங்க இது முன்னாடி அறியாதவைகளை வந்து உங்களுக்கு தெரிவிப்பேன் அப்படின்ட்டு சொல்றாரு. ஓகே, இந்த வசனம் அப்படியே வாசிங்களேன், முடிஞ்சா இந்த அதிகாரம் ஃபுல்லா வாசிங்க. இதனுடைய முடிவு அந்த வசனத்தை நான் சொல்லிடுறேன். ஓகே, எனக்கு முடிவா உங்கள்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவர் காமிச்சது என்னன்னா, 14வது வசனம், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோன்ல செய்வான் அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கு ஏன் இப்படி புதிதானவைகளை செய்யறாரு? நீங்க தெரியாத அறியாததெல்லாம் தெரிவிக்கிறாருன்னா உங்களை எப்படி வந்து உருவாக்க போறாருன்னா, அவருக்கு சித்தமானவைகளை நீங்க பாபிலோன்லயும் செய்வீங்களாம். இது இப்ப இருக்கிறது பிசாசனுடைய கூடாரமா, அவன் சிங்காசனம் போட்டு இருக்கிற சிட்டிக்குள்ள இருக்கீங்க, இல்ல ஊருக்குள்ள தெருக்குள்ளன்னு கூட வச்சுக்கோங்க. ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் பிசாசனுடைய ராஜ்யம் தான் நடந்துட்டு இருக்கு, அது தலை தூங்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட இடத்துல என்ன சொல்றாரு? அவருக்கு சித்தமானதை நீங்க செய்வீங்க, இந்த இடத்துலையும் பாபிலோன்லையும் வந்து செய்வீங்க அப்படின்ட்டு. ஓகேவா? அப்போ இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கு தான் உங்களுக்கு வந்து புதியவைகளானவைகளை வந்து உங்களுக்கு நடப்பிக்க போறாரு. இது முதல், ஃப்ரம் திஸ் மொமெண்ட். ஓகேவா? நீங்க அறியாத விஷயங்களை வந்து செய்ய போறாரு. ஓகே, விட்டுறாதீங்க. ஆண்டவர் அவர் இவ்வளவு இறங்கி வர்றாருன்னா நம்ம வந்து அதுக்கு வேண்டி எதை வேணா விடலாம். ஓகேவா? நம்ம இது வரைக்கும் விடலைன்னா விடுவோம். ஓகே, அடுத்து ஃபர்ஸ்ட் இந்த மாம்ச சிந்தையை விடுவோம். ஓகே, நாவின் வார்த்தைகள் அவருக்குன்னு விடுவோம். சரியா? இந்த சரீரத்தை அவருக்குன்னு ஒடுக்குவோம். சரியா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோட வந்து கர்த்தருக்குன்னு நம்ம ஆயத்தப்படும். கர்த்தர் நம்ம ஒருத்தரையும் வந்து சும்மா விட்டுற மாட்டாரு. சரியா? நமக்கு வேண்டி இந்த அளவுக்கு இறங்குறாருன்னா நோக்கம் இதுதான். ஓகே, இந்த பிசாசனுடைய கூடாரத்துல இருந்தும் வந்து உங்களை கொண்டு தெய்வ சித்தத்தை செய்ய வைக்க போறாரு. நாசரேத்துல இருந்தும் ஒரு நன்மை தோன்றுமோன்னு சொன்னாங்க இல்லையா? இயேசு கிறிஸ்து நன்மையா இருந்தார் இல்லையா? பாவத்தை பாராத சுத்தக்கண்ணனா இருந்தார் இல்லையா? அப்போ பாபிலோன்லயும் வந்து என்ன பண்ணாரு? தாவீது வந்து 3 வேளையும் ஆராதிச்சாரா கிறிஸ்து இயேசு? எவ்வளோ அவனுக்கு விரோதமா சட்டம் போட்டாங்க. அந்த காலத்துல தான் இருக்கீங்க. ஓகே, இப்போ இதை மட்டும் வாசிச்சுட்டு நீங்க வேற மாதிரி எடுத்துடக்கூடாது இல்லையா? மேபி இதுக்கு முன்னாடி எப்படி எடுத்தீங்கன்னு தெரியாது, இது கேட்கும்போது புரிஞ்சிருக்கும். அந்த விஷயம் அப்படியே வருது, அப்படியே வந்து இந்த இடத்துல நிற்கும். ஓகே, இதுக்கு வேண்டிதான் உங்களுக்கு வந்து புதுசா இருக்க விஷயத்த வந்து செய்ய போற. நீங்க பாட்டுக்கு இந்த வசனத்தை வந்து வாக்குத்தத்த வசனம்னு சொல்லி எடுத்துக்கிட்டு வீடு கட்டுறது வேற எதுவும் வந்து யோசிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் அந்த விஷயத்த சொல்றேன். உங்களை கொண்டு அவர் ரொம்ப பெரிய விஷயங்கள் செய்ய போறாங்க. நீங்க உங்களை விட்டு கொடுங்க, விசுவாசிங்க. ஓகே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.